அண்மை செய்தி ஊராட்சி செயலர்கள் 125 நாள் வேலை வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது சட்ட விரோதமானது என்று இபிஎஸ் தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்தும் திமுக அரசுக்கு கண்டனம் என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட திட்ட அலுவலர்கள் ஆணையின்படி மாவட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது சட்ட விரோதமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடும் ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சிக்காக பணிபுரியும் கிராம செயலாளர்கள் மற்றும் கிராமங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணிதள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் திமுக அரசு தங்களது சுய லாபத்திற்காக தேர்தல் பிரச்சார வேலைகளில் ஈடுபடுவதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் தேர்தல் பிரச்சார வேலைகளில் அவர்களை ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி ஊராட்சி செயலர்கள் 125 நாள் வேலை வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது சட்ட விரோதமானது என்று இபிஎஸ் தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்தும் திமுக அரசுக்கு கண்டனம் என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட திட்ட அலுவலர்கள் ஆணையின்படி மாவட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது சட்ட விரோதமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடும் ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சிக்காக பணிபுரியும் கிராம செயலாளர்கள் மற்றும் கிராமங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணிதள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் திமுக அரசு தங்களது சுய லாபத்திற்காக தேர்தல் பிரச்சார வேலைகளில் ஈடுபடுவதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் தேர்தல் பிரச்சார வேலைகளில் அவர்களை ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.